இந்த கோவிலில் சாமி வந்து ஆடுறவங்கள பார்த்து ஒரு சில படிப்பறிவு இல்லாதவங்க இது ஒரு மனநோய் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுறாங்க. அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. சாமி வந்து ஆடுறது தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எல்லா பகுதியிலுமே சாமி வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க. இந்த மாதிரி சாமி வந்து ஆடுறதுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ் அப்படிங்கிற பேர். ட்ரான்ஸ் அப்படின்னா ஒரு பக்தருக்குள்ள அளவுக்கு அதிகமான பக்தி வரும்போது அவர் வந்து சாமி வந்து ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, அதை தவிர அதில் வந்து வேறு எந்த விஷயமே வந்து குறிப்பிடலை. அதாவது உதாரணத்துக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தாலுமே அந்த காய்ச்சல் எதனால் வருது, எப்படி வருது, அதை சரி பண்ணுறதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து மருத்துவத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ட்ரான்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரான்ஸுங்கிறது ஹிப்னோசிஸ் மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களால செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு சில டைமில் தெரியக்கூட செய்யலாம். ஆனால் அவங்களால வந்து இதை பற்றி கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதை தவிர இது ஒரு குறைபாடோ இல்லை ஒரு நோயோ அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே யாரும் சொல்லவே இல்லை. இப்போ படிப்பறிவு இல்லாத ஒரு சிலர் மட்டும் அறியாமையினால இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விடுறாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரிலாம் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க.